அது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஐசிஜே அதாவது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 1945ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது மற்றும் 1946ஆம் ஆண்டு இதோட பணியை தொடங்கினாங்க. இந்த கோர்ட் ஹேக் அப்படின்ற சிட்டியில் இருக்க பீஸ் பேலஸில் இருக்குது. இந்த சிட்டி நெதர்லாண்ட்ற கண்ட்ரியில் இருக்குது. இந்த கோர்ட்டுக்கு மொத்தம் 15 நீதிபதிகள், 15 ஜட்ஜு. இவங்களுடைய அந்த டென்யூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ். யார் இவங்களை எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா யூஎன் ஜெனரல் அசம்பிளியும் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலும் தான் இவங்கள எலெக்ட் பண்ணுவாங்க. இவங்களுடைய அஃபிஷியலான லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மற்றும் ஃப்ரெஞ்சு. இவங்களுக்கு உனக்கும் எனக்கும் சண்டையா அங்கே போய் கேட்கலாமா அப்படின்லாம் முடியாது. ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கும் இருக்க சட்டப்பூர்வமான சண்டைகளை மட்டும்தான் அந்த கோர்ட் தீர்த்து வைக்கும். அந்த கோர்ட் இதுக்கான ஜஸ்டிஸை, இதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை இன்டர்நேஷ்னல் லாவை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் இருக்குது, அந்த லாவை யூஸ் பண்ணி நம்ம ஜட்ஜ்மெண்ட் தரோமோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லாவை யூஸ் பண்ணி அவங்க ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. இந்த ஆர்கன் அதாவது இந்த அமைப்பு யூஎனுக்கு 6 அமைப்பு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் 5 அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கில் இருக்குது. இந்த ஒரு அமைப்பு அதாவது ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அந்த அமைப்பு மட்டும்தான் நியூயார்க்கில் இல்லாமல் நெதர்லாண்டுன்ற கண்ட்ரியில் இருக்குது. வேறு ஏதாவது இதை பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஃபார் ஜஸ்டிஸ் தானே, அப்போ இதை வேர்ல்டு கோர்ட்னு சொல்லுவாங்க. பாய்.